இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃபோன்பேயில் வந்து நம்ம எப்படி கோல்டு வாங்கி நம்ம டிஜிட்டல் கோல்டு வாங்கி நம்ம எப்படி வந்து சேல் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோன்பேயில் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 கேரட்டு 99.99 பியூரிட்டி உள்ளது பியூர் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டு நம்ம வாங்கி வைக்கிறது மூலிமா நம்ம மினிமம் 1 இயர் ஹோல்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் கோல்டு விலை அதிகமாக ஏறுது. சப்போஸ் நம்ம வாங்கிக்கிற கோல்டு 1% 2% லாஸ்ட்டில் போச்சுன்னா அது ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஏறிட்ட அப்புறம் செல் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபருக்குலாம் சரியாக நோட்டிஃபிகேஷன் போல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலகிராம் ஐடியெலாம் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 4000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருக்கோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய வெல்கம் பிசி தமிழ் சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சிம் எப்படி பிளாக் பண்ணுறது, அப்புறமா பட்டாச்சிட்டாலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டெலகிராம் ப்ரைவசி செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடி ப்ளேலிஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் எப்படி நம்ம டிஜிட்டல் கோல்டு வாங்கி நம்ம சேமிக்கலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா 24 கேரட் கோல்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 750க்கு கோல்டு வாங்கியிருக்கேன். என்னோடய லாக்கரில் பார்த்தீங்கன்னா 0.1017 இருக்குது. தங்க விலை பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏறும், அப்பப்போ குறையும். ஸோ அது ஏறும்போது நம்ம வந்து செல் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நிறைய நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். வாங்கின உடனே ரேட் கம்மியாகிடுச்சின்னு விற்றுட்டோம்னா நமக்கு லாஸ் தான் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 1 இயருக்கு மேலே ஹோல்டு பண்ணால் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மினிமம் 1 இயராவது வச்சுருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கோல்டு வாங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி இருக்குது, 3% ஜிஎஸ்டி வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம கோல்டு வாங்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது. எஸ்ஐபினா நம்ம மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடும். நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த கோல்டு நமக்கு வந்துடும். இப்போ ஸ்டார்ட் எஸ்ஐபி கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு எந்த டேட்டில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நான் வந்து ஒரு 10 செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் கொடுங்க. மந்த்லி நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிங்க. நான் வந்து ஒரு 100 ருபீஸ் போட்டுக்கிறேன். கீழே போட்டிருப்பாங்க 3 இயர் கோல்டு சேவிங்ஸ் 0.416 கிராம்னு சொல்லிட்டு. 3 வருஷம் கழிச்சு மேபி 4072 ருபீஸ் வரலான்னு போட்டிருக்கு. வந்து ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 100 ரூபா எஸ்ஐபி செட் பண்ணுவான்னு கேட்குது. ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே 100 ருபீஸ்க்கு டெபிட் ஆகிட்டு நமக்கு கோல்டு வந்துடும். அப்போதைய ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நமக்கு கோல்டு வந்துடும். இப்போ லாக்கரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ 0.11 இருக்குது. இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிறதுனால
5 ருபீஸ் இந்த மைனஸில் காட்டுது, அதாவது 0.68%. 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2.9 ஜிஎஸ்டி இருக்குது, அதாவது 3% வரும் ஜிஎஸ்டி. சேல் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன செல் ப்ரைஸ் இருக்கோ அதே இதுக்கு நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐபி பார்த்திங்கன்னா எனக்கு 30 இயர்ஸ் வந்திருக்கு. 30 இயர் வரைக்கும் நம்ம அதேமாதிரி இன்றைக்கோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்து வாங்கி நம்ம செல் பண்ணிக்கலாம். 7545 இருக்குது. அதே மாதிரி 8 கிராம் பார்த்திங்கன்னா 60,348 இருக்குது. இதில் ஜிஎஸ்டி மட்டுமே பார்த்திங்கன்னா 1757 வந்து ஜிஎஸ்டி மட்டுமே. இதனுடைய கோல்டு ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 58,590 தான். ஜிஎஸ்டி போடுறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்கின கோல்டு வந்து நம்ம எப்படி செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால நீங்கள் வாங்கினதுலேருந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் கோல்டு வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் யூ கேன் செல் யுவர் கோல்டு ஒன்லி ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் ஆஃப் இட்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 816 ருபீஸ்க்கு கோல்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 ருபீஸ் நான் உங்களுக்கு வந்து செல் பண்ணி காமிக்கிறேன். அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு செல் கொடுங்க. செல் கொடுத்தோடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் செல் பண்ணுவான்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து உடனே செல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா செல் ஆகிடுச்சு. இப்போ உடனே உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உடனே உங்களுக்கு ஏறி இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸு ப்ளேலிஸ்ட்டில் அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம். அப்புறமா கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் பண்ணுவோம். இது பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரு, டெலகிராம், அப்புறமா ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஈஸியாக நம்ம செல் பண்ணிக்கலாம். எதனா டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறுதா இறங்குதான்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த், 1 இயரில், 3 இயரில் நமக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வரும் அப்படி இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எதனா நான் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.